இவரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நியூஸ் இப்போ எல்லோரும் கரண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இவர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு. இப்போ போர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் பெரும் பங்கு இவருக்கு இருக்குது. முன்னாடி வர ஒரு கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதை மறைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ரீசன் யாருக்கும் எதுவும் சரியாக தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் போர் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தோணுது, ஓ சரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு நடந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பாகிறப்ப தான் சரி என்ன போர் நடக்குது, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எதுக்காக போர், அதெல்லாம் நம்ம பார்த்து நிறைய இது தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்றப்ப இப்போவே நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு அதெல்லாம் வந்துருச்சு. அடுத்து ஒவ்வொன்றா அஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி போர் முடிஞ்சாலுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் 5 to 6 மாதம் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. போர் கூட நம்மளுக்கு அதனால் பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு பல வருடங்களாகும். ஒரு சில கண்ட்ரியில் இது பண்ணுறதுக்காக லாக்டவுன் போடலாம் அப்படின்னு போட்டாங்க. ஒரு சில கண்ட்ரியில் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போர் எப்போ முடியும்ன்றது யாருமே சொல்ல முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முன்னாடி போரை முடிக்கணும் அப்படின்ற மைண்ட்லேயே இல்லை. போரை முடிச்சுட்டு ஈரானை கைப்பற்றணும், நம்மளுக்கு கீழே வரணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி போரை முடிச்சுருவோம், ஈரானை எதிர்பார்க்கலை, இந்த அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு இப்படி இந்த அளவுக்கு அவங்களால எனர்ஜியாக ஃபைட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்க்கலை. அப்படின்றனால முடிக்கலாம், அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கே இப்போ தான் அவர் வந்திருக்காரு. அப்படின்றப்ப என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஏன்னா ஆல்ரெடி 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கு. இது சீக்கிரமாக முடிஞ்சால் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இல்லைன்னா 3rd வேர்ல்டு வாராக கூட இது உருவாகலாம். அந்த அளவுக்கு தான் சயின்டிஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு சில தனி மனிதனோட ஆசைக்காக எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு சில படைகள் அவங்க அங்கே ஈரானுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா உள்நாட்டிலேயே ஒரு பிரச்சனை. எதுக்கு இது நம்ம சண்டே கிடையாது, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு தான் நடக்குது, நீயே உள்ளே போகணும் அப்படின்னும் அவங்க நாட்டுக்குள்ளேயே அவருக்கு சப்போர்ட்டு அந்த ஓட்டிங் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்றப்ப இடையில ஏதாவது ஒரு நாடு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடித்தாதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பேசி பார்த்தாங்க. ஆனால் பேசி பார்த்தாலும் அந்தளவுக்கு அவங்களால இது பண்ண முடியலை. பேசி அவங்க 2 பேருக்கும் கேட்குறாங்க, இருந்தாலும் போகிற முடிவு கொண்டு வர முடியலை. இப்போ எல்லாருமே இந்தியா பக்கம்தான் திரும்புகிறாங்க. சரி இந்தியா தலையிட்டு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. இந்தியா சரி அப்படின்னு பேசியிருக்காங்க. பேசிட்டு இப்போ இடையில இந்த வீக்கில் தான் பேசினாங்க. ட்ரம்ப்பும் நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காங்க. கூட ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த மாதிரி செக்டாரில் இருக்க பெரிய ஒரு ஆள் பேசியிருக்காங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்றதும் தெரியலை. எல்லோரும் இப்போ இந்த போர்னால் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி சம்திங் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. போர் சீக்கிரம் முடியறதா எல்லாருக்குமே நல்லது, அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறது, நிறையா பாதிப்பாகுது. இப்போ முடித்தாலே அதை அவங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வர பல வருஷங்கள் ஆகும். போர் எதுக்குமே தீர்வாகாது அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த 2 பேர் சண்டை போடுறதில்ல 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த போரை முடிக்க முடியும். யாராவது ஒருத்தங்க மனசு வைக்காட்டினா கூட இந்த போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நடக்க எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும், எல்லாருமே அதனால் பாதிப்படைவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லோரும் இந்த போர் முடியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இல்லைனா வேர்ல்டு வாராக கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போவே அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போகிற எப்படா நிப்பாட்டலாம் தான் பல கண்ட்ரிகள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான பங்கு இவருக்கு இருக்குது. போகிற ஸ்டார்ட் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அது எப்படி முடிக்கணும் அப்படின்றதான் அவருக்கு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கார், எப்படா முடிக்க போகிறோம் அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறது ஈஸி, கடைசியில் கொண்டு முடிக்கிறது தான் கஷ்டம். அதை இப்போ அவர் நல்லா உணர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு, பார்த்தா தானே தெரியும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல முடிவுக்காக எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம்.
இந்த சீக்கிரமாக அந்த போரை முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கடவுளை பிரார்த்திக்கிறத தவிர வேறு வழி இல்லை நம்மளுக்கு. சரி, இவரை பற்றி கமெண்டில் சொல்லிட்டு போங்க.